குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அறிவுரை கூறுவதற்கும் தகுதி வேண்டும். ஒரு கிராமத்தோட அரச மரத்தடியில ஒரு சாமியார் நின்று மக்களை பார்த்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு சாமியார் முன்னாடி வந்தாங்க. சாமியார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க பையன் ரொம்ப அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதாவும் அவனுக்கு நீங்கள் தான் அறிவுரை கூறணும். நான் எவ்வளவு தான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்றான் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் ஒரு வாரம் கழித்து உங்கள் பையனை கூப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பிடுறாரு. அதே போல் ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு சாமியார்கிட்ட வந்தாங்க. சாமியார் அந்த பையனை பார்த்து, தம்பி, இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அதனால் வயிற்றில் நிறைய பூச்சி வரும், அப்புறம் உனக்கு வயிற்று வலி வரும், அதனால் அதிகமாக இனிப்பு சாப்பிடாத அப்படின்னு அறிவுரை சொன்னார். அப்போ அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த அறிவுரையை போன வாரமே சாமி சொல்லியிருக்கலாமே, ஏன் போன வாரம் சொல்லாமல் நம்மளை இந்த வாரம் வர சொன்னாங்க? சரி, அவங்கள்ட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க. அப்போ சாமியார் சொன்னார், போன வாரம் நீங்கள் வந்தப்ப நானும் நிறைய இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நிறைய இனிப்பு சாப்பிடும்போது உங்கள் பையனுக்கு அறிவுரை கூறுறதுக்கான தகுதி எனக்கு அன்னைக்கு இல்லை. அதனால தான் உங்களை ஒரு வாரம் கழித்து வர சொன்னேன். இந்த ஒரு வாரத்தில் நான் இனிப்பு சாப்பிட்றத நிறுத்திட்டேன். இப்போ எனக்கு உங்கள் பையனுக்கு அறிவுரை கூறுறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த அம்மா சாமியாரை ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க. அந்த பையனும் அதுக்கப்புறம் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றத நிறுத்திட்டான். இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்ம நல்ல வழியில் நடக்கணும். நம்ம தவறான வழியில் நடந்துக்கிட்டு அடுத்தவங்கள நல்ல வழியில் நடங்க அப்படின்னு அறிவுரை கூறுறதுல எந்த பயனும் இல்லை. அதனால் நீங்கள் எந்த தவறான செயலும் செய்யக்கூடாது. நீங்கள் தவறான செயல் செய்யாமல் இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உங்களோட நல்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம். சரி குழந்தைகளே, நம்ம வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?